ரொம்ப நாளாச்சு இப்படி வெத்தலை வாங்க போட்டு. கேட்டீங்களா? இந்த வயசுல இங்க சொல்லி பைத்தியம் முடிச்சாலே ஏன் உன் மேல என்ன என் மேல தானத்தை மாத்திரம் உன் மேல கல்ல விட்டு எறிஞ்சானான்னு கேக்குறேன். அவன் கல்ல விட்டு எறிகிற வரைக்கும் என் கை பூ பறிக்கவா போயிடும்? ஏதோ ஏழை எடுத்து எதிர் வெட்டி வாங்கினா இன்னைக்கு தெருவுல பைத்தியம் பிடிச்சு அலையிறான். நமக்கு அந்த மாதிரி நிலையெல்லாம் வருமா? நாம ரொம்ப கண்ணியமா நியாயமா நடக்கிறதுனாலதான் நம்மள புண்ணியவாளன்னு ஊர்ல 10 பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லன்னா கடவுள் கண்ணு கொடுத்துட மாட்டானோ? ஐயோ பாவம், கர்ணம் போல கொட்டி இழக்க வேண்டிய நீங்க இல்லன்னா போட்டி கட்டி வட்டி வாங்குவீங்களா, வழக்கு போடுவீங்களா, வாதாடுவீங்களா? என்னைக்கும் உங்களுக்கும் ஏண்டி உருமுற பெரிய சாபிக்கிற காசுக்கு காசு வட்டி வாங்குற. இதுக்கு கட்ட என்னடா அப்பா கர்ப்பாம்பூச்சி அம்மா பிள்ளை பூச்சி என்னடா இது? என்னடா என்னடா இது? ஏத்துடா இது? காசு கொடுத்தாங்கப்பா. எதுக்குடா இத காசு கொடுத்து வாங்கனே? வீட்டுல இருக்க லட்சுமி வருமாப்பா. அப்பா கர்ப்பாம்பூச்சி விட்டாவா லட்சுமி வரும்? யாரா சொன்ன? கேட்டீங்களா? சரியா என்ன தாண்டு மூஞ்சில இடிக்கு கிளை தாண்ட மாறுது. கிழவா நம்ம பட்டத்தார் பிள்ளை வாங்கியிருக்காரு. பட்டத்தார் பிள்ளை வாங்கிட்டானா? என்ன பிள்ளை? ஆண் பிள்ளை. எடைக்கேட பொண்ணை கொடுத்து தங்க விக்கிரகம் போல பிள்ளைய வாங்கியிருக்காரு. ஏங்க படத்தை கொடுத்து பிள்ளை வாங்கினாரு? அங்க அங்க அங்கத்து விஷயம் சொல்றீங்களா? கடவுளே கனவுல வந்தாராம், சிவசர்மர் போய் பார்த்தாராம், பரமசிவம் போல பிள்ளை இருந்துதான் அதை கொண்டு வந்து கொடுத்தாராம், இவரு வாங்கினாராம். என்னையா கதைய மாத்துற? எங்கிட்டயே கதை சொல்றிய? கதை என்ன தெரியுமோ? பரமசிவன்ற ஆள் யாரோ ஒரு குழந்தைய பெற்றிருக்கலாம், வளர்க்க முடியாம எங்கேயோ போட்டுட்டு இருக்கான். அத புரியாதவன் விலை கொடுத்து வாங்கிருக்கான். இதுதான் கதை. இத மாற்றுறான். போயா போயா அநாத பசங்களுக்கெல்லாம் ஆண்டவன் அப்பன்னு ஆக்குறானுங்க, வேற ஒண்ணும் இல்ல. இந்தாங்க இருந்து செல்லமா குழந்தை வாங்கிருக்காங்க, நீங்க ஸ்லேட் அடிக்கிறீங்களே. அபச்சாரம் அபச்சாரம் என்ன சாரம்? அபச்சாரம் அது கிரகச்சாரம். இரவ குழந்தைய பத்தி எவ்வளவு நேரம் வர்ணிக்கிறீங்க என் வீட்டுல? நம்ம பிள்ளைய வாங்கிட்டாலும் துள்ளி குதிக்கிறாய்வ. போக எல்லாம் யார் நிக்காதீங்க. சீக்கிரம் எடுத்துக்கோ போலாம். நேரத்துல என்ன தங்கிச்சி என்ன தரவிடலாம்? எங்க புறப்படுறேன்? போங்கண்ணா, முத நல்ல காரியத்துக்கு புறப்படும் போது அபசுக்கன் வந்துருச்சு. கொஞ்சம் உட்காந்துட்டு போனா சரியா போச்சு. அவ்வளவுதானே. இதெல்லாம் என்ன? தம்பி மகனுக்கு தொட்டில் போட்டு பேர் வைக்கிறாங்க, அதுக்காக புறப்பட்டு இருக்கேன். ஓ ஓ, உன் தம்பிக்கு மகன் பிறந்துட்டானா? மகன் அது தொட்டில போட்டு ஆட்டுறது ஒரு விழாவ? ஏன் சும்மா போட்டா தூங்க மாட்டானே? போங்கண்ணா, இதெல்லாம் நம்ம வழக்கம் தானே, ஒண்ணும் புதுசு இல்லையே. எது வழக்கம்? எடைக்கு எடை பொன் கொடுத்து பிள்ளைய வாங்குறதா வழக்கம்? தங்கச்சி நான் சொல்றேன்னு கோச்சுக்காது. இந்த விழா நடத்துறதே ஊரை ஏமாத்துறதுக்கு தான். அண்ணா, என் தம்பி உத்தமமானவன், ஒத்தரை ஏமாத்த மாட்டான். பாசம் உன் கண்ணை மறைக்குது. இந்த விழாவுடைய ரகசியம் என்ன தெரியுமோ? நாம எல்லாம் போய் அந்த புள்ளைய அவன் புள்ளைன்னு ஒத்துக்கணும். எல்லாரும் சேர்ந்து அதுக்கு மத்தாளம் கொட்டணும். அவன் ஒரு பெரிய மனுஷன் பேர் எடுக்கணும். வேற விழா நடத்துற பயிரெல்லாம் எதுக்குதானே நடத்துறாங்க? வேற எதுக்கு நடத்துறாங்க? அண்ணா, எனக்கு என் பிள்ளையும் ஒண்ணுதான், என் தம்பி பிள்ளையும் ஒண்ணுதான். நம்ம இனத்திலே எத்தனை பேர் சுகாரமா பிள்ளை எடுத்து வளர்க்கலையா? இது தப்பா? இதான் ஸ்ரீகாரம் எடுக்கிற லட்சணம். எங்கேயோ தெருவுல கிடந்த புள்ள அதை எவனோ கொண்டாந்து இவன் தலையில கட்டிட்டான். எடைக்கெட பொன் கொடுத்துதான் வாங்கினா, சும்மா ஒண்ணு வாங்கிடல. அது சரி. ஊராருக்கு பொண்ணு, உன் வாயில மண்ணு. ஏன் நாளைக்கு உனக்கு ஆம்பளை குழந்தை பிறக்காத? உனக்கு என்ன வயசாயிருச்சு? இப்ப ஏன் என்கிட்ட எத்தனை இருக்கு? ஏதாவது ஒண்ணு எடுத்து போயிருக்கலாம்ல? ஏன் செய்யலவன்? அத நினைச்சு பாரு. அவன் கனவுல வந்து கடவுள் சொல்லியிருக்காரான், அதனாலதான். ஓஹோ, இதுவேற சொல்லிட்டானா? கனவுல அவங்கிட்ட தான் கடவுள் சொல்லிச்ச. அவங்கிட்ட சொன்ன கடவுள் நம்ம கிட்ட வந்து சொல்லக்கூடாது. நல்லவங்க கனவுல தான் கடவுள் வருவான்னு சொல்லுவாங்க. நல்லவன் அப்ப நான் கட்டவனா? நான் அயோக்கியனா? எனக்கு கடவுள் பக்தி இல்லையா? என்ன பாரு, இந்த கருத்து பாரு, தங்க லட்சம். நான் என்ன வேஷமா போடுறேன்? அண்ணில இருந்து இன்ன வரைக்கும் பக்தியில ஒரு அணு கூட குறைஞ்சதில்ல. சொல்றத நினைச்சு பார்த்தா யோசிக்க ஆரம்பிச்சுட்டுல. யோசி யோசி. அண்ணா எல்லாம் எனக்கு புரியுது. புரியுதா? உன் செல்வாக்கு, உன் சீர், உன் கௌரவம் எல்லாத்தையும் அறுத்துட்டான் உன் தம்பி. நான் வர்றேன் தங்கச்சி. நான் சொல்றேனே, நீ அங்க போகாம இருந்துடாதே. நீ போ, மனசுல வச்சுக்கோ, மறந்துடாதே.